தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க அரசு பள்ளியில பணிபுரிகிற தமிழ் ஆசிரியரை அந்த வளாகத்திலேயே வச்சு கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கு ஒரு இளைஞரால. இந்த ஒரு விஷயம்தான் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கப்படுது எல்லாராலையும். அந்த கொலை நடந்த அன்னைக்கு காலையில நிறைய வதந்தி நிறைய பரப்பப்பட்டுச்சு. இந்த இளைஞர் எதனாலதான்ப்பா இந்த ஆசிரியரை கொலை பண்ணாரு, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியா நிறைய பரப்பப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறம் அந்த இளைஞரை காவல்துறையினர் கைது பண்ணதுக்கு அப்புறம் அந்த இளைஞர்கிட்ட இருந்து நிறைய வாக்குமூலம் பெறப்பட்டது. அப்ப நிறைய விஷயம் வெளியே வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் பத்தி நம்ம ஒரு டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க மல்லிப்பட்டணம் என்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று இருக்கு. அங்கதான் அந்த பள்ளிக்கு பக்கத்திலே இருக்க ஒரு ஊராட்சியில, அதாவது சின்னமலை என்ற ஒரு ஊராட்சியை சார்ந்தவங்க தான் ரமணி, அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு தமிழ் ஆசிரியர். அவங்க கடந்த 4 மாசமா தற்காலிக தமிழ் ஆசிரியரா அந்த பள்ளியில வேலை செஞ்சுட்டும் வராங்க. அதே சமயம் அதே ஊராட்சியில இருக்க பன்னீர்செல்வம் அப்படின்றவரை இவங்க காதலிச்சுட்டும் வந்திருக்காங்க. இந்த காதல் போயிட்டு கல்யாணத்துல முடியணும் அப்படின்றதால அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா பொண்ணோட வீட்டுல பேசப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. இதுக்கு அவங்க பெண் வீட்டுல இருந்து இந்த திருமணத்துக்கு மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சரி, இவங்க எதனால மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய காதல் திருமணம் இங்க தடை செய்யப்படுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஒரே விஷயம், சமூகம் தான். நிறைய பேர் ஏத்துக்குவாங்க, நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்த்தாலும் இங்க சமூகத்தால எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காதல்ல வரல. இருவருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. இருந்தும் பெண்ணோட வீட்டார் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து வைக்க மறுத்ததா சொல்லப்படுது. அதே சமயம் தன்னோட மகள் கிட்ட இனி அவர் கூட நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதாகவும் சொல்ல வருது. அந்த பெண்ணும் மனம் மாறினதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா பள்ளி வளாகத்துக்கு போயிருக்காரு. பள்ளி அப்பதான் ஷார்ட் ஆகிருக்கு, முதல் வகுப்பு. அவங்களுக்கு அந்த பிரிவுல வகுப்பு அவங்களுக்கு கிடையாது, ஓய்வறையில அவங்க இருக்காங்க. உடனே அந்த இளைஞர் அந்த ஓய்வறைக்கு போகிறாரு. அந்த ஓய்வறையில அவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சண்டையாகவும் போயிட்டு அவங்கள கத்தியாலையும் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன ஆயிருக்குன்னா காவல்துறையினர் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவரையும் கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவரு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா இவங்க வகுப்பறையில பாடம் எடுத்துட்டு இருந்தது. அப்பதான் வகுப்பறைக்கே போய் அந்த இளைஞர் அவங்கள கத்தியால குத்துனதா சொல்லப்பட்டுச்சு. அந்த விஷயமும் முற்றிலும் போய் அதே சமயம் இந்த இளைஞர் மட்டும்தான் அந்த ஆசிரியைய காதலிச்சாரு, ஒருதலை காதல தான் காதலிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் முற்றிலும் போய் இப்ப இந்த விஷயம் எல்லாமே காவல்துறையினர் அவரை கைது பண்ணதுக்கு அப்புறம் வெளிவந்த உண்மைகள் எல்லாமே. இவரு இப்படி யோசிக்காம எடுத்த முடிவுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் முதல்ல பாதிக்கப்பட போறது அரசு தான். ஏன்னா ஒரு அரசு பள்ளி வளாகத்திலே ஒரு ஆசிரியைய கொலை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நடந்த அரசு மருத்துவமனையில வேலை செய்யற மருத்துவர் அவர் ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு உள்ளே போயிட்டு கத்தியால குத்தின விஷயமும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னதான் நடந்துச்சு. அந்த விஷயத்துல கூட ஏதோ டாக்டர் மேல ஏதோ தப்பு இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் தப்பு இருந்தாலும் டாக்டர் போயிட்டு ஒரு குத்திருக்கூடாது, அதுவும் நிறைய பேசப்பட்டுச்சு. இப்ப இவரு ஒரு அரசு பள்ளி வளாகத்துள்ளே போயிட்டு ஒரு கொலைய பண்ணியிருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா அரசுக்கு ரொம்ப கெட்ட பேர் தான். ஆனா இதுல அரசு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க. அரசு மேல நம்ம எந்த ஒரு பழி சொல்லியும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன்னா அந்த இளைஞரோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல. உண்மையாலுமே அந்த ஆசிரியைய இவர் காதலிச்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணி இருக்கவே மாட்டாரு. அவங்க குடும்பத்துல வேணான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்களுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க கிட்ட பேசி நம்ம ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அதை அவர் அப்படியே விட்டு இருந்தாருதான் அந்த ஆசிரியர் மேல அவர் எவ்வளோ காதல் வச்சிருக்காருன்றத அப்பதான் காமிச்சிருக்க முடியும். அவர் போயிட்டு கத்தியால குத்தி எல்லாத்தையுமே ஒண்ணு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அதே சமயம் முக்கியமா இங்க பாதிக்கப்பட்டது அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு மனதுல விதைக்கப்பட்டிருக்கும், அதான் உண்மை. ஏன்னா இந்த விஷயம் எப்படியும் ஃபுல்லா பரவிடுச்சு, அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். இதனாலதான்
கத்தியால் குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சின்ன பசங்களோட மனசில் போயிட்டு பதிஞ்சுதுன்னா அது வர வர காலத்தில் அது எப்படி எந்த அளவுக்கு எஃபெக்டாக வரும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஒரே விஷயந்தான், நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், நம்ம மனவேதனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை போயிட்டு கொலை செய்கிறதாலேயோ இன்னொருத்தவங்களை போயிட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுறதாலேயோ அந்த வேதனை பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக போகிறது கிடையாது. அந்த வந்த வேதனை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் அவங்களாச்சு சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவங்களாச்சு அந்த வேதனையை அனுபவிக்காத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. இவர் இப்படி யோசிக்காத பண்ண அந்த ஒரு முடிவால் நிறைய பேருக்கும் நிறைய கஷ்டங்களையும் இவர் கொடுத்துட்டாரு. இனி வரும் காலங்களில் எல்லாருமே கண்டிப்பாக இதை யோசிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.